ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது மேரேஜுக்காக வரமாலை ப்ரிசர்வேஷன் பண்ண போகிறோம். இந்த ப்ரிசர்வேஷனுக்கு தேவையான உடன் ஃப்ரேமோட இன்ச்சஸ் என்னென்னா, இந்த சைடு வந்து 14, இந்த சைடு வந்து 16 இன்ச்சஸ், இந்த சைடு 18 இன்ச்சஸ். இந்த உடன் ஃப்ரேமோட சைடை வந்து நம்ம வார்னிஷ் பண்ண போகிறோம். வார்னிஷ் பண்ணுறோம். இதை 3 டைம்ஸ் பண்ணணும். இந்த வார்னிஷ் 1 டைம் பண்ணிவிட்டு 1 hour ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம வார்னிஷ் பண்ணி 3 டைம்ஸ் இதே மாதிரி நம்ம ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ண போகிறோம். இதே மாதிரி நாளைக்கு நம்ம வார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேரேஜுக்காக எங்களுக்கு வந்து வரமாலா. இதை நம்ம எப்படி ஃபோட்டோவில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது மேரேஜுக்கு வந்த மாலை. இந்த மாலையை வந்து நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட டெக்கர் ஐட்டம்ஸ், பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து இந்த போர்டில் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ரெசின் பண்ணலான்றதை பார்க்கலாம். கல்யாணத்துக்கு கொடுத்துருந்த மாலையை நம்ம செப்பரேட் பண்ணி இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரெசின் ஹார்ட்னர் மிக்சிங்கை நம்ம இதில் வந்து போர் பண்ண போகிறோம். மேரேஜ் உட்டன் ஃப்ரேம் வந்து நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபில்லிங் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம 24 hours வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் வந்து நம்ம இதில் ஊற்றணும். ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்சிங் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் போர் பண்ண போகிறோம். இந்த ரெசின் மிக்சிங்கில் வந்து கண்டிப்பாக ஏர் பபிள்ஸ் இருக்கும். நம்ம ப்ளோகன் வச்சு இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விடணும். நம்ம ஊற்றி அந்த செகண்ட் லேயர் ஆஃப் ரெசின் வந்து ரொம்பவே நல்லா அழகாக வந்து காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அந்த காஞ்சி ரெடியானதில் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டான பிளேஸில் வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஹிந்து கிறிஸ்டியானிட்டி வெட்டிங்கு. ஃபஸ்ட்டு மேலே வச்சுருக்கிற அப்ளை பண்ணியிருக்கிறது ஹிந்து ஸ்டைல் ஆஃப் வெட்டிங்கு. செகண்ட் கீழே வச்சிருக்கிறது கிறிஸ்டியானிட்டி ஸ்டைல் ஆஃப் வெட்டிங்கு. இதை நல்லா அழகாக இருக்கிற இடத்துல பிளேஸ் பண்ணி கம் வச்சு ஒட்டிட்டு 1 hour கழித்து தான் நம்ம ரெசின் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ தேர்ட் லேயர் ஆஃப் ரெசின் வந்து நம்ம ஊற்ற போகிறோம்.
இப்போ இதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பபிள்ஸை வந்து நம்ம ப்ளோ கன் வச்சு பர்ஸ்ட் பண்ணி விட்டுறோம். மேரேஜ் வரமால ப்ரிசர்வேஷன் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டி இந்த மாஸ்கிங் டேப்பை வந்து இப்போ ரிமூவ் பண்ணலாம். இதுதான் இந்த மேரேஜ் வரமால ப்ரிசர்வேஷனோட ஃபைனல் லுக்கு.